ஹலோ எவ்ரிவான், இது வந்து ஒரு சின்ன கியூஏ செஷன் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நான் என்ன படிக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டிலையா சிஇஜிலையா, லைக் நான் என்ன கோர்ஸ் படிக்கிறேன், நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃபு, 12th என்ன மார்க்கு, இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு தேட், a small introduction about myself, like very small introduction. ஓகே, நான் வந்து மை நேம் இஸ் எஸ் பிரியதர்ஷினி. எஸ், நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். பாயிண்ட் டு பி நோட்டட். ஃபஸ்ட்டு ஐ எம் ஸ்டடியிங் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. செகண்ட், நான் வந்து ஐ எம் நாட் ஸ்டடியிங் இன் சிஇஜி, ஐ எம் ஸ்டடியிங் இன் ஏசிடெக், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதில் தான் நான் படிக்கிறேன். ஓகே, ஸோ ஏசிடெக் வந்து ஏசிடெக் பற்றி நான் சொல்கிறேன். ஏசிடெக் வந்து இட்ஸ் கெமிக்கல் ரிலேட்டட், சிஇஜி வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட், நாங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட். லைக் everything is the same. Somehow in everything that is under ACTech, it will have chemical somehow in the syllabus. Okay va? So இதுதான் main reason, point to be noted. Those who want chemistry na come here. Okay, next, நான் என்ன படிக்கிறேன் அதுதான். நான் வந்து ஃபார்மா படிக்கிறேன், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. நீங்கள் வந்து டிஎன்இ அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திஸ் கோர்ஸ் வில் பி தேர். அண்ட் ஏசிடெக் வந்து கோட் 0002222. ஃபார்மா படிக்கிறேன் நான், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி வந்து இட்ஸ் அண்டர் பயோடெக். ஓகே, ஸோ இதான் பயோடெக்னு வச்சுப்போம். பயோடெக் இப்படி இருக்குது. ஸோ பயோடெக்கில் வந்து 3 பிரான்ச் இருக்குது: ஃபார்மா, ஃபுட்டு, ஐபிடி, தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆஸ்கிங் மீ தட் இஃப் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி ஆர் சேம்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் படிக்கலை. இது வந்து ஃபுட்டு, ஃபார்மா, ஐபிடி இப்படி தான் நாங்கள் பிரான்ச்சாக இருக்கோம். நாங்கள் 3 பிரான்ச்சும் சேர்ந்து தான் ஒரு டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி. இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, எங்கள் காலேஜில் ட்ரெஸ் கோட் இருக்குமா? காலேஜில் ட்ரெஸ் கோட் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? எனக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. லைக் என் சீனியர்ஸும் இருக்கிறாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இட் ஹாஸ் லைக் சர்டைன் ட்ரெஸ் கோட் திங்ஸ். ஓகேவா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப இல்லை. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். லைக் செராமிக், அது ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரெஸ் கோட் இருக்கும். லெதர்லேயும் இருக்கும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பெட்ரோலியம் இருக்குது. பெட்ரோலியமில் ட்ரெஸ் கோட் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், என்னோட 12th மார்க் எவ்வளோ, அதுதான் நீங்கள் எல்லாம் கேட்டது. 12th மார்க்கும் கேட்டிங்க அண்ட் யூ கைஸ் ஆஸ்க் ஃபார் மை கட் ஆஃப் டூ. 12th I got 559. I studied in state board in Adyar. And வந்து the mark I got, like cut off வந்து கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சரி, கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம். ஓகே, ஸோ மை கட் ஆஃப் வந்து 182.5. இதில் வந்து தான் திஸ் இஸ் மை கட் ஆஃப் 182.5, நோ மோர் ஆர் லெஸ். கரெக்டாக பாயிண்ட் எழுதி சொல்லிட்டாங்க. மேபி ஐ கேன் டெல் யூ ஆல் மை கதை, லைக் ஒய் ஐ ஹேட்டட் இன்ஜினியரிங், லைக் ஒய் வாட் வாஸ் த சிச்சுவேஷன், சந்தர்ப்ப சூழ்நிலை தட் ஐ டுக் ஃபார்மா. ஓகே, ஸோ என்னென்னா, நடுவில் வந்து எனக்கு வந்து லைக் டிஎன்இஏ தான் அப்ளை பண்ணாங்க. நான் வந்து வீட்டில் டிஎன்இஏ அப்ளை பண்ணும்போது, பண்ணாதீங்க, எனக்கு டிஎன்இஏ அப்ளை பண்ணாதீங்க, தட்ஸ் வாட் ஐ டோல்ட் தெம். பண்ணாதீங்க. லைக் ஐ வாண்டட் டு டூ பேராமெடிக்கல் சைடு தான் நான் போகலாம் அப்படின்னு இருந்தேன் நான். I was so damn adamant to my parents that do not apply for TNEA. நீங்கள் காசு தான் வேஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, நான் இப்போ இன்ஜினியரிங்கை படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன் நான். அப்புறம் வந்து மை பேரண்ட்ஸ் திட்டாலும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பேராமெடிக்கல் நான் நான் படித்த டைம் வந்து நான் பாஸ் அவுட் வந்து 2024 தான் நான் 12th பாஸ் அவுட் ஆனேன். இப்படி போயிடுச்சு. 2024 தான் நான் பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் ஸோ அதான் அந்த டைமில் வந்து நீட்டு அதெல்லாம் சும்மா நான் அட்டன் பண்ணேன். அப்புறம் பேராமெடிக்கல் தான், பேராமெடிக்கலுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக.
மை ஃபுல் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் பேராமெடிக்கல். அப்புறம் வீட்டில் வந்து சும்மா அப்ளை பண்ணியது டிஎன்ஏ அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேராமெடிக்கலுக்கு முன்னாடி டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஐ ஐ ஐ டிட் நாட் வாண்ட் டு ஜாயின் இன்ஜினியரிங்கே வேண்டாம் அப்படின்னு இருந்தேன் நான். மேபி விஐபி படம் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியாதுங்க. ஏன் பிடிக்கலன்னா அதெல்லாம் கேட்காதுங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது ஃபஸ்ட் ரவுண்டில் தான் நான் லைக் இந்த கட் ஆஃபில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துடுறேன் நான். பிகாஸ் 182.5ல. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து 175 என்னவோ கட் ஆஃப்னு நினைக்கிறேன். ஐ நாட் ஷூர், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அந்த கட் ஆஃப் ஃபுல்லாக நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அலாட்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஐ காட் பிளேஸ்டு. லைக் வந்து சாய்ஸ் ஆஃப் அந்த லிஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க. சாய்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் எனக்கு எந்த அந்த டிஎன்ஏ சைட்டில் வந்து யூ கைஸ், உங்களுக்கு தான் தெரியும்ல, டிஎன்ஏ சைட்டில் வந்து யூ கைஸ் ஹேவ் டு கோ அண்ட் செக் பண்ணால் லைக் போன ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் தெரியும். அந்த கட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணிவிட்டு எது அப்படின்னு லைக் வாட் ஐ மைட் கெட் அப்படின்ற மாதிரி நான் தேடிருந்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி கியூஏ செக்ஷன் அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்டேட் கொஞ்சம் நிறையா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் கேட்ட டவுட்லாம் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னா கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட்டோ ஏதாவது போட்டு விடுங்க. ஸோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் கேட்டவங்களுக்கோ நியூ வியூவர்ஸ்க்கோ புரிஞ்சிருந்தா கமெண்ட் போடுங்க. ஓகே, சேர்ந்தீங்கன்னா மறக்காமல் வந்து என்னை பாருங்கள். I am such an extrovert, guys. You guys can talk freely with me, jovial with me, or anything. Any doubt you guys can ask me. Bye bye.